வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபர்மேட்டிவ். நான் உங்கள் சோஃபியா. நான் ஒரு எண்முறை மருத்துவர். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாக்டுர்னல் என்யூரிசிஸ். நாக்டுர்னல் என்யூரிசிஸா? என்ன பேரே வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாக்டுர்னல் என்யூரிசிஸ் அப்படின்னா என்னன்னா, கிட்ஸ் நைட்டு பெட்டில் யூரின் வாய்ட் பண்ணுறது தான் நாக்டுர்னல் என்யூரிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை காமன் டேர்மில் பெட் வெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் எந்த ஒரு வேலை நடக்கணுன்னாலும் நமக்கு பிரெயினில் இருந்து ஆர்டர் வரணுங்க. ஸோ நம்ம யூரின் வாய்ட் பண்ணணுமா, வாய்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ற இந்த தகவலும் பிரெயின் நரம்பு மூலமாக நம்மளோட யூரினரி பிளாடர், அதாவது சிறுநீரக பைக்கு தகவல் அனுப்புங்க. இந்த தகவலை எது மூலமாக அனுப்புதுன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் நர்வ் ஃபைபர்ஸ்னு சொல்கிற சில நரம்பு வழியாக தான் உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம நர்வ் செல் ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு செய்தியை கடத்துகிற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் மைலின் ஷீத். இந்த மைலின் ஷீத் ஒரு ஜடப்பின்னல் மாதிரி ஒரு நரம்பு செல்லையும் இன்னொரு நரம்பு செல்லையும் இணைக்குதுங்க. இதுதான் மூளை கொடுக்குற ஒரு தகவலை ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு கடத்துகிற வேலையை பண்ணுது. இது ப்ராப்பராக டெவலப் ஆகலை அப்படின்னும்போது மூளை கொடுக்குற அந்த தகவலை சரியாக சிறுநீரக பைக்கு கடத்தாததுனால சிறுநீரக பை தன்னோட கண்ட்ரோலை மீறி பெட்டில் யூரின் வாய்ட் பண்ண வச்சிருதுங்க. இது நார்மலாக டெவலப் ஆகிறதுக்கு 3லேருந்து 5 வயசு வரைக்கும் ஆகும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. பட் 5 வயசுக்கு மேலேயும் இந்த ப்ராப்ளம் உங்கள் கிட்ஸுக்கு தொடருது அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை கவனிக்கணுங்க. அதில் விஷயம், லம்போசாக்ரல் வெர்டிப்ரால எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது முதுகெலும்போட கீழ்ப்பகுதியான லம்பார் அப்புறம் சாக்ரல் வெர்டிப்ரால தான் உங்களுக்கு இந்த சிறுநீரக பைக்கு போகிற நரம்பு பாஸ் ஆகி போகுதுங்க. இந்த எலும்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அந்த நரம்புகளை அழுத்துறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ரெண்டாவதாக, உங்கள் கிட்ஸுக்கு எதுவும் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க. 3லேருந்து 5 வயசை தாண்டி என்ன சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் மாறும்போதும் கிட்ஸோட மனநிலை மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வீடு மட்டும் இல்லைங்க, ஸ்கூல், அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாறும்போதும் அவங்க சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆகிறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் போகிறது. அது ஒரு நாய்க்குட்டியாக இருக்கலாம், ஒரு பொம்மையாக இருக்கலாம், பிடிச்ச மனிதர்களாகவும் இருக்கலாம். இது இல்லாமல் போகிறதும் அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தள்ளப்படுறதா சொல்கிறாங்க. இந்த நிலைமையில் கிட்ஸுக்கு இது தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் ரொம்ப காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு தூக்கத்தில் எதையாவது பார்த்து பயந்து எந்திரிக்கிறாங்க, இல்லை கெட்ட கனவு காண்றாங்கன்னாலும் இந்த பெட் வெட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வதாக என்ன ரீசன் இருக்கலான்னா, தகவல் கொடுக்குற மூளையே உங்களுக்கு சரியாக வேலை பார்க்கல, வீக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரெயினும் இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெறும் கிட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்ளம் இந்த காலகட்டத்தில் அடல்ட்ஸுக்கு நிறையா இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் அடல்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிறுநீரக பையில் கேன்சர் இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் கண்ட்ரோலை மீறி பெட்டில் யூரின் போகிறது, இல்லை உங்கள் கண்ட்ரோல் மீறி நீங்கள் யூரின் வாய்ட் பண்ணுறது யூஷுவலாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் நீங்கள் ஆல்கஹால் ரொம்ப குடிக்கிறீங்க அப்படின்னும் போதும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் சாக்லேட், டீ, காஃபி இதெல்லாம் நீங்கள் ஜாஸ்தி கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிறுநீரக பையில் சுற்றி இருக்கிற டெட்ரூசார் என்ற மசிலை இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா ஓவராக தூண்டல் கொடுக்குங்க. தூண்டுதல் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளாடர் மசில்ஸ் ஓவராக சுருங்கி விரியும் போது பிளாடர் தான் கண்ட்ரோல் இல்லாமல் யூரினை வாய்ட் பண்ண வச்சுருங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்களோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.